தாயே இறைவா, இறை மகனே இறைவா, தூய ஆவியே இறைவா, உம்மை புகழ்கின்றோம். அன்புருவான இறைவா, அகிலம் காக்கும் இறைவா, அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். என்னவோ மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஏம்மா, நான் இருக்கிறேன்ல. வழியெல்லாம் துணையாக நீவா. Ilelo, I
கேட்கிறேன். உன் உயிரன்பை உணவாக எனில் சேர்க்கவா? வாழ்வெல்லாம் நீயேதான் தேவா, என் வழியெல்லாம் துணையாக நீ வா. மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 12 இறை சொற்றொடர்கள் 18 முதல் 27 வரையிலானவைகள். அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை என்னும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேறின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனே மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேறின்றி இறந்தார். 2ஆம் அவர் அவரை மணந்து அவரும் மகப்பேறின்றி இறந்தார். 3ஆம் அவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேறு இல்லாமற் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால்தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர்த்தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்ததில்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உயிர்த்தெழுதல் இல்லை என்று கூறுகின்ற சதுசேயர்கள் அந்த காலத்தை சேர்ந்த மற்றொரு மதக்குழுவாக இருந்தார்கள். சதுசேயர்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை நிராகரித்தனர். ஆன்மீக பரிமாணத்தை நம்பவில்லை. வானதூதர்களை நம்பவில்லை. மேலும் அவர்கள் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையோ அல்லது கடவுளுடைய மக்கள் விண்ணகத்தில் கடவுளோடு என்றென்றும் வாழ்வதற்கு உயிர்த்தெழப்படுவதையோ நம்பவில்லை. பண்டைய இஸ்ரேலில் பெண்களில் நில உடைமை உரிமைகளை பாதுகாப்பதற்கான வழியாக இந்த சட்டம் இணை சட்டம் 25:5-10 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு மனிதன் திருமணமாகிய வாரிசு பெறாமல் இறந்துவிட்டால் அவனுடைய சகோதரன் கணவனை இழந்த பெண்ணை மணந்து அவர்கள் குழந்தைகளை பெற முயற்சிப்பார்கள். குழந்தை இறந்த கணவரின் நிலத்திற்கான சரியான வாரிசாக இருக்கும். இதனால் நிலத்தை குடும்பம் தக்க வைத்திருக்கும். இதுதான் பண்டைய இஸ்ராயேலிய கலாச்சாரத்தில் ஒரு பொதுவான நடைமுறையாக இருந்தது. சதுசேயர்கள் மரணத்திற்கு பின் வாழ்க்கை என்ற கருத்தை கேலி செய்தார்கள். மேலும் அவர்கள் இந்த பழைய ஏற்பாட்டு சமூக சட்டத்தை கேலி செய்யும் முறையாக அவர்களின் கேள்விகளை பயன்படுத்தினார்கள். அவர்களின் தவறான கேள்விக்கு இயேசு 2 முக்கிய காரணங்களை கூறினார். முதலாவதாக, அவர்கள் விவிலியத்தை அறியவில்லை. 2ஆவதாக, அவர்கள் கடவுளின் வல்லமை அறியவில்லை. கடவுள் தம் மக்களை மரித்தோரிலிருந்து எழுப்புவார் என்பதையும், உயிர்த்தெழுந்த நிலையில் அவருடைய மக்கள் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. விண்ணகத்தில் கடவுள் திருமணம் செய்து கொள்ளாத வானதூதர்களைப் போல மனிதர்களை ஆக்குவார் என்பதையும் அவர்கள் அறிய முற்படவும் இல்லை. அவர்களுக்கு விவிலியம் தெரியாது என்பதை இயேசு சுட்டிக்காட்டினார். அவர் அவர்களை மீண்டும் விடுதலை பயணம் 3-4க்கு அழைத்து வந்தார். எகிப்திலிருந்து இஸ்ரேலை விடுவிக்க அவர் அழைக்கப்படுவதற்கு முன்பே மோசே பாலை நிலத்தில் பார்த்த எரியும் புதரை குறிப்பிடுகிறார். அந்த பகுதியிலே, நான் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கூறி கடவுள் தன்னை குறிப்பிட்டார். சதுசேயர்கள் உட்பட ஒவ்வொரு இஸ்ரேலருக்கும் இது ஒரு முக்கியமான அறிக்கை. நான் ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபின் கடவுளானால் அவர்கள் இப்போது இறந்து விட்டார்கள் என்று கடவுள் சொல்லவில்லை என்பதே இயேசுவின் கருத்து. கடவுள் இறந்தவர்களின் கடவுள் அல்ல, ஆனால் உயிருள்ளவர்களின் கடவுள் என்பதையும் அழுத்தமாக பதிவிடுகிறார்.
மோசேக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஆபிரகாம் இறந்திருந்தாலும் கடவுள் மோசேயிடம் பேசிய போது ஆபிரகாம் உயிருடன் இருந்ததால் நான் ஆபிரகாமின் கடவுள் என்று கூறினார். ஈசாக்கு உயிருடன் இருந்ததால் நான் ஈசாக்கின் கடவுள் என்று கடவுள் கூறினார். மேலே யாக்கோபு உயிருடன் இருந்தார். மூவரும் இறந்து பல வருடங்கள் ஆனாலும் உயிருடன் இருக்கிறார்கள். இயேசுவின் கூற்று மிகவும் புத்திசாலித்தனமானது. பழைய ஏற்பாட்டு தூயவர்களுக்கு மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை பற்றி எதுவும் தெரியாது என்று கூறும் பல நவீன இறையியலாளர்களுக்கு எதிராகவும் அவரது வார்த்தைகள் ஒரு திருத்தம். ஆகவே உயிர்த்தெழுதல் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை பற்றிய விவிலியத்தின் உண்மையான விளக்கத்துடன் இயேசு அவர்களின் தவறான கருத்துக்களை எதிர்த்து போராடினார். கடவுளின் வார்த்தை இன்றும் என்றும் உண்மை உள்ளது. அவர் எப்போதும் மாறாதவர். நாம் தான் நம்முடைய தேவைக்கேற்ப விவிலியத்தை வாசிக்கிறோம். நமக்கு தேவையானதையும் தோன்றுவதையும் எடுத்துக்கொள்கிறோம். இறை வார்த்தையை வாசிக்கும் போதும் கேட்கும் போதும் திறந்த மனதுடன் செவி கொடுத்தால் மாறாத இறைவன் அவர் வழியில் நம்மை வழிநடத்துவார். கடவுளின் எண்ணங்கள் மனிதரின் எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டவை என்பதையும் அறிந்து செயல்படுதல் அவசியமாகிறது. ஒவ்வொரு மனிதனும் கடவுளிடத்திலே உண்மையாகவே நம்பிக்கை வைக்கிற பொழுது நிச்சயமாக இருந்தாலும் இறந்தாலும் இவர்களுக்கு உயிர்த்தெழுதல் உண்டு என்பது இன்றைய நாட்களிலே நாம் இந்திய நாட்டில் கூட பார்க்கக்கூடிய ஒரு உண்மை. எவ்வளவுதான் அவநம்பிக்கையோடு பிறர் நம்மை அதட்டினாலும் நிச்சயமாக நம்முடைய கடவுள் நம்மை வாழ வைக்கிற கடவுள். புறக்கணிக்கப்பட்டவர்களை எல்லாம் தூக்கி விடுகிற கடவுள். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, இறக்க வைக்கிற கடவுளும் இல்லை. மாறாக நம்மை வாழ வைக்கிற ஒரு மாதிரியாக நம்முடைய வாழ்க்கை செல்கிற சமயத்திலே நம்மை உயிர்ப்பிக்கின்ற கடவுளாகத்தான் நமக்கு பார்க்கிறோம். அது இன்றைக்கு அது நம்முடைய அனுபவமாக இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் தருகிற உயிர்த்தெழுதலுக்காக நாம் நன்றி செலுத்துவதோடு அதிலே நம்பிக்கை வைத்து நம்முடைய நம்பிக்கை வாழ்வை உற்சாகப்படுத்துவோம். அதோடு கூட நம்முடைய முயற்சியையும் கையாளுகிற பொழுது நிச்சயமாக நாம் நம்புகிற கடவுள் இறந்தோரின் கடவுளாக அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுளாகவே இருப்பார். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, நீர் எங்களுக்கு வழங்குகின்ற வாழ்வை நாங்கள் பிறரோடு பகிர்ந்திட அருள்தாரும். ஆமேன். நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே.
தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். அம்மா, எங்களை பாருங்க அம்மா.
ஆதியான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.